ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ சிஇசிஆர்ஐல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் ஐடி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் காரைக்குடி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டேரக்ட் வாக்கின் இன்டர்வியூ தான் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்லாம் கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூவில் போய் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு 3 விதமான கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரேடில் வந்து பாருங்கள் ஐடி ட்ரேடில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து எடுக்கிறாங்க. டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேட் டிகிரியில் வந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஐடிஐ ட்ரேடுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குன்னா, ஸோ ஃபிட்டரு, மெஷினிஸ்ட்டு, எலக்ட்ரீஷியனு, ஒயர்மேனு, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு, டிராஃப்ட்ஸ்மேனு, டேர்னரு, பிளம்பரு, கார்பெண்டரு, வெல்டரு, பாஸா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் ஐடி வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள். 1 இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும். ஸ்டைஃபனுமே வந்து தராங்க. அதாவது 8050 ரூபா உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். அதே நீங்கள் வெல்டர் பாஸா கேட்டகரியாக இருந்தால் 7700 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும். வேகன்சி வந்து பாருங்கள் ஒரு 29 வேகன்சி இருக்குது. அது அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன் டிப்ளமோக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பாருங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல்னா நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 8000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து பாருங்கள் எந்த ட்ரேடில் எடுக்கிறாங்கன்னா, கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் கேண்டீன் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு எடுக்கிறாங்க. கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் கேண்டீன் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லைனா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இல்லைனா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 9000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். அதே நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி இல்லைனா வந்து ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இங்கே வந்து இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து பாருங்கள் அதர் எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கிராஜுவேட் டிகிரியும் டெக்னீஷியன் கேட்டகரி இருக்கிறவங்க வந்து பாஸ் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2021, 22, 23, 24 இந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க மட்டும் தான் வந்து எலிஜிபிள். அது யாருக்குன்னா கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்களுக்கும் டெக்னீஷியன் கேட்டகரிக்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடிக்கு வந்து இது வந்து கொடுக்கல. ஸோ இந்த 2 இதில் இருக்கிறவங்க மட்டும் வந்து இந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் இருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்ககிட்ட வந்து பாருங்கள் 1 இயருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஃப்ரெஷர்ஸ் தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அதிகபட்சமாக 1 இயர் இல்லைனா அதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட ஒரு 1 இயர் இருக்குன்னா அதுக்குள்ளார இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க ஐடிஐ இருந்தால் மினிமம் 14 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் டெக்னீஷியன் டிப்ளமோ இருந்தால் பாருங்கள் மினிமம் 18 24 இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் டிகிரியாக இருந்தால் மினிமம் 21 26 இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து பாருங்கள் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கே வந்து பாருங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடி ட்ரேடாக இருந்தால் அதுக்கு தனியாக வந்து பாருங்கள் இந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே நீங்கள் கிராஜுவேட் டிகிரி இல்லைனா டெக்னீஷியன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஐடிஐ ட்ரேடாக இருந்தால் இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே நீங்கள் டெக்னீஷியன் டிப்ளமோ இல்லை கிராஜுவேட் டிகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே ஸ்டெப் 1ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனதுக்கப்புறம் கிளிக் என்ரோல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுமே யூனிக்யூ என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல் வந்து பாருங்கள் திரும்பவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிளிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட் மெனுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சூஸ் எஸ்டாப்ளிஷ் நேம் வந்து கேட்கும். அதில் இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஎஸ்ஐஆர் சிஇசிஆர்ஐ இந்த இதை வந்து நேம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்வியூக்கான டேட்டுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ அதாவது நீங்கள் டிப்ளமோ கேட்டகரி அதாவது டிகிரி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு 30 ஜூலை அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ டேட்டு கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து பாருங்கள் 9 AM கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நீங்கள் ஐடி ட்ரேடில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஐடியில் வந்து ஃபிட்டரு, மெஷினிஸ்ட்டு, மெக்கானிக், ரெஃப்ரிஜரேட்டரு, வெல்டரு, டிராஃப்ட்ஸ்மேனு, பிளம்பரு, கார்பெண்டர் இவங்கலாம் வந்து 31 ஜூலை அன்னைக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும்.
அதே நீங்க ஐடியில வந்து எலக்ட்ரீஷியன், வயர்மேன், பாஸா, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், டர்னர் இந்த கேட்டகரியா இருந்தா 1 ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி 3 டேட் குடுத்துருக்காங்க. இதுல நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த டேட்ல போய் நீங்க இன்டர்வியூல கலந்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில போய் நீங்க அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நீங்க வந்து டைரக்ட்டா அந்த இன்டர்வியூல நீங்க கலந்துக்க முடியும். ஸோ இதில வெனுவுமே குடுத்துட்டாங்க பாருங்க. இந்த அட்ரஸ் காரைக்குடி அட்ரஸ்க்கு தான் நீங்க நேர்ல போய் இதில இன்டர்வியூ கலந்துக்க போறீங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதில நீங்க கலந்துக்கோங்க. ஸோ இதில ஜெனரல் கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க கலந்துக்கும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட், செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் நீங்க எடுத்துக்கணும். உங்களோட மார்க் ஷீட்டா இருக்கட்டும், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தா இருக்கட்டும், ஸோ ஆதார் கார்டா இருக்கட்டும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க வந்து ஸோ ஒரிஜினல் பிளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்தோன்னா, நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அத மறந்துறாதீங்க. அது கரெக்ட்டா வந்து நீங்க எடுத்துட்டு போய் இன்டர்வியூல வந்து நீங்க கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்க இன்டர்வியூல வந்து நீங்க கலந்துக்கிற மாரி இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.